எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரோட்டோர கடையிலலாம் ஒரு குருமா வச்சுருப்பாங்க. இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து தண்ணியாக இருக்கும். அதிலெல்லாம் நாங்கள் கடை வச்சுருக்கையில் அந்த தண்ணி குருமா வைப்போம். அதாவது குருமானாலே கெட்டியாக தான் இருக்கும். இந்த குருமா தண்ணியாக இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அதாவது சட்னி செய்கிற நேரத்தில் இந்த குருமா வச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அந்த குருமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் போல் கசகசா, வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. ஆனால் முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி, அது கூட சேர்த்து ஒரு மூடி துருவின தேங்காய், இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். இதில் வந்து உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகா சேர்த்தா அது வந்து நம்ம பச்சையை அரைச்சி போடும் பொழுது வதக்கி போட்டால் நல்லாயிருக்கும். பச்சையை நம்ம அரைச்சி போடும் பொழுது பச்சை வாசம் அடிக்கும், நல்லா இருக்காது. அதனால் நான் போட மாட்டேன், நாங்களாம் போட மாட்டோம். நிறைய பேர் பச்சை மிளகாலாம் போட்டு அரைக்கிறாங்க. நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம், இது மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் நைஸாக அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். நம்ம அரைச்சாச்சு பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சிட்டு மூடியை ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே அந்த கடையில் கொடுத்த குருமா மாதிரியே நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த ஒரு வாசம் வரணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறோம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சமாக விட்டாலே போதும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு செவந்ததும் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப செவக்கணும்னு இல்லை, ஒரு நார்மலாக அந்த வெங்காயம் வெந்தால் போதும். இது வேகட்டும் பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். இதுக்கு மேலே நல்லா செவக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு கரையணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து ஓரளவு கரையணும். இப்போ இது கரையட்டும். இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், ஒரு காரமும் இதில் நிறைய இருக்கக்கூடாது. சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் நிறைய வேண்டாம், அதுவும் ஒரு 3/4 ஸ்பூன், அவ்வளவுதான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளெல்லாம் போட்டு இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதிலே போட்டு நல்லா பிரட்டிடணும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பச்சையை போட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலையிலே வதக்கிடணும். இதிலே நல்லா வதக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா சூடு பறக்க இதிலே கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம மிக்சரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குருமா வந்து தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக வச்சிடாதீங்க. இது வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் உப்பு. இது வந்து நல்லா மழை ஒரு 2 கொதி கொதிக்கணும். நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்கட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா குருமா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். இந்த குருமானால் இந்த அளவு தான் இருக்கணும். கெட்டியாக வச்சிடாதீங்க, அந்த மன டேஸ்ட் இருக்காது. கெட்டியாக வச்சிடலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும் ஓரளவு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம் 3க்கும் செமையாக இருக்கும் அந்த குருமா. வெண்ணரம் மட்டும் நல்லா மழை கொதிச்சிருச்சு. இன்னும் மெதுவாக கொதிக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூவிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தால் தூவிக்கங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் நான் தூவி லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நான் இறக்கிக்குவேன். அவ்வளவுதான். சூப்பரான ரோட்டு கடை குருமா. ஹோட்டல் கடையிலலாம் கொடுக்குறாங்கல்ல, ரோட்டு கடையில் அதே குருமா, அதே டேஸ்ட்டு, அதே மனமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. இப்போ நான் இட்லி ஊற்றிருக்கிறேன், எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரியான இட்லி. இந்த இட்லிக்கும் அந்த குருமாவுக்கும் நம்ம அள்ளிக்கிட்டு நிற்கும். அதாவது 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் கடையிலலாம் வந்தாங்கன்னா அவ்வளோ வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த குருமா ஊற்ற சொல்லி இட்லி ஊற்றி எடுக்க தீர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த குருமா வைக்கிற அன்னைக்கு. ஒரு 60 இட்லி ஊற்றுவோம் உங்கள் தட்டில்.
60 இட்லி ஊற்றினோன்னே காணாமல் போயிடும். மறுபடியும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த குருமா வைக்கிற அன்னைக்கு ஓடும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க இட்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல பஞ்சு மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த இட்லியில் ஊற்றி நம்ம சாப்பிட்டா செமையாக இருக்குது. நல்லா குண்டு குண்டாக இருக்குங்களா இட்லி. குருமாவும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளவுதாங்க சூப்பரான ரோட்டு கடையில் செய்கிற குருமா. அவ்வளோதான், இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குது இந்த குருமா. செமையாக இருக்குது. நல்ல வாசம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி இட்லி செஞ்சு இந்த குருமாவுக்கு அதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா. கொத்தமல்லி தழை என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ஊற்றி தருவாங்க. ஒரு சின்ன தட்டில் ஒரு இலையை போட்டு, சின்ன இலையை போட்டு அது 4 இட்லியை வச்சு இப்படி குருமா ஊற்றி தருவாங்க. பார்க்கையில் அப்படி சும்மா நாவலை எச்சி விட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான குருமா. இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி, அதாவது காயெல்லாம் இல்லாமல் சிம்பிளான ஒரு குருமா. டேஸ்ட்டாக, மனமாக, ருசியாக எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.